உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உலகம் என்று சொல்லுகிற பொழுது தேவனற்ற காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் உலகத்தில் உண்டான காரியங்கள். இதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்ட நாம் நீதியின் கிரியைகளை செய்யறதுக்கு நமக்கு பலன் உண்டு. நீதியான காரியங்களை நடப்பிக்க எனக்கு பலன் உண்டு. ஏன்னா ஆவியானவர் உள்ள இருந்து அந்த பலனுக்குள்ளாக நம்மை வழி நடத்துகிறார். அப்ப ரட்சிக்கப்படாம அந்த நீதியின் உணர்வு இல்லாதவங்க தான் பாவிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள மேற்கொண்டு இருக்கிறது. நீதிமான் அப்படிங்கிறப்ப தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சியோடு நாம் தைரியமா போய் நிற்கக்கூடிய அந்த நிலை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் நீதியா இருக்கிறது. இன்னைக்கு கடவுளை பார்த்து இயேசுவோடைய இரத்தத்தை கொண்டு கிருபாசன தண்டையில் வரும்படியான சிலாக்கிய நமக்கு உண்டாயிருக்கிறது. தைரியமாக தேவ பிரசனத்தில் வரும்படியான அந்த நீதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி தேவன் நமக்கு இந்த நீதியை கொடுத்திருக்கிறப்ப நீதிக்கேற்ற கிரியைகளை நாம் நற்கிரியைகளை செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் 18வது அதிகாரம், அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான் நீதிக்கேற்ற கிரியைகளை என்னென்ன லிஸ்ட் போட்டு அவர் சொல்றார். 18வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கைகளை விலக்கி மனிதருக்குள்ளே வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர்